தீபாராதனை இருக்கும். யாருமே முட்டாம, யார் காலை மிதிக்காம, எந்த ஆரவாரமும் மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாம நாம பக்தியை கவனிப்பது மிக மிக அவசியம். ஆகையினால யாரும் தள்ளாதீங்க. முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக எல்லாரும் போவாங்க. அதன் பிறகு பழனி ஆண்டவன் சன்னிதான வாசலில் இருக்கக்கூடிய வேலுக்கு, அதன் பிறகு சுவாமியுடைய சன்னிதானத்துடைய வாசலில் இருக்கக்கூடிய வேலுக்கு வரிசையாக தீபாராதனை. அவங்க எடுத்துக்கிறாங்க. அதே போல மாற்றுத்திறனாளிகள், புறவர் சமுதாய பெருமக்கள், நாட்டுப்புற கலைஞர்கள், இப்படி 6 வேளையும் 6 வகையான அபிஷேகம் அது தீபாராதனையானது காண்பிக்கப்படுகிறது. தீபாராதனை